எல்லாருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கு. இப்ப நீங்க பத்திரிகையாளர்கள் ராத்திரி ஒரு சம்பவம் நடந்தா விடிய விடிய அலைஞ்சு அதை போய் என்ன செய்ய எடுத்து சேகரிச்சு கொண்டு போயிருக்கீங்க. எனக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. ஒரு பிரச்சனைனா நாங்க போய் நின்றுவேன். நம்ம முதல்வருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. ஒரு சம்பவம்னா ராத்திரியே போறாங்க. அதே மாதிரி அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. காலையில் எப்போ எழும்பணும்னு ஒரு கணக்கு இருக்கு. எப்போ சாப்பிடணும், எப்போ உறங்கணும்னு அவங்க ஒரு ஷெடியூல் வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் ஷெடியூல் இருக்கு. எத்தனை மணி நேரம் ஷெடியூல், அந்த ஷெடியூல் படி நடக்கு. நன்றி. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாமே குவாரிகள் ஃபுல்லாமே செயல்படுறது வந்து காட்பாதல நீங்க செயல்படுறீங்க அப்படி ஒரு மறைமுக உங்களுக்கு குற்றச்சாட்டு பண்ணிருக்காரு. அப்படி நீங்க இல்லாத சொல்றீங்க. நான் 96ல இருந்து அரசியல்ல இருக்கிறேன். இந்த மாவட்டத்துல இந்த அப்பாவு என் தொகுதியில் தான் நிறைய கோரி இருக்கு. ஒரே ஒரு கோரி அப்பாவு மகன் சொந்தக்காரன் பத்திரகாண்டி சொல்லு. அவர் இல்லாத ஒருத்தர் சொன்னா அவர் வந்து நீங்க இப்போ அவரை என்ன குறிப்பிட்டு சொல்லல. நீங்க சொன்னதா சொல்றீங்க. 3 எம்எல்ஏக்கு அசம்பிளில அங்கீகாரம் கேட்டாங்க. அந்த கோபத்துல சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். நீங்களே சொல்லியிருக்கலாம். சார் முழு நேர சட்டமன்ற ஒளிபரப்பு அது அசம்பிளி நடக்கும்போது நாங்க சொல்றோம். 97,000 கோடி தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு கடன் வாங்கியிருக்கு. 97,000 கோடி. இதுல 57,000 கோடி பல்வேறு திட்டங்களுக்காக கொடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு வந்திருக்கிறது 40,000 கோடி ரூபாய்க்கு எந்த கணக்குமே திட்டங்களுக்கு செலவிடவில்லை. எச் ராஜாவோட குற்றச்சாட்டு. வெள்ளை அறிக்கை யார் சொல்லியிருக்கா? எச் ராஜா. அதெல்லாம் கணக்குல கேட்கலாமா தம்பி? நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.